வில்லியம்ஸ். சர்வதேச விண்வெளியில் பயணிக்க சுனிதா வில்லியம்ஸ் அட்லாண்டிக் பெருங்கடலின் புளோரிடா கடற்பகுதியில் பத்திரமாக தரையிறங்கிய ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம். விண்கலத்தை சுற்றி வட்டமிட்டு விண்வெளி வீரர்களை வரவேற்ற டால்பின்கள். சுனிதாவின் தந்தை இந்தியாவைச் சேர்ந்த தீபக் பாண்டியா தனது குழந்தைகளுக்கு இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பற்றியும் சொல்லிக் கொடுப்பார். 10 வயதில் இந்தியா வந்த அவங்க மனசு கவர்ந்த தேசம் இந்தியா. சுனிதா கால்நடை மருத்துவராகணும்னு நினைச்சாங்க. பட் அமெரிக்கா கடற்படை அகாடமில தான் சீட் கிடைச்சது. நெக்ஸ்ட் டாப் கன் அப்படிங்கிற படம் பாக்குறாங்க. அதுல வர போர் விமானங்களை பார்த்து அவங்க மனசுல ஒரு சேஞ்சஸ் நடக்குது. 1995ல கடற்படையின் டெஸ்ட் ஃபிளைட்ல சேஃப்டி ஆபீசரா வர்க் பண்றாங்க. 1998 ஜூன் மந்த்ல விண்வெளி வீரராக நாசா சூஸ் பண்றாங்க. சுனிதா கல்பனா சாவ்லாவை இன்ஸ்பயரா எடுத்து 2006 டிசம்பர் 9ல 195 நாள் சர்வதேச விண்வெளி போறாங்க. 29 மணி நேரம் 17 நிமிடம் விண்வெளியில் நடந்த வீராங்கனைன்னு சாதனை படைச்சு இருக்காங்க. அகைன் 2012 ஜூன் 15ல விண்வெளி போறாங்க. அப்போ பாஸ்டன் நகரத்தின் மாரத்தான் போட்டி நடக்குது. அதுல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி விண்வெளியில் ட்ரங்கன் மில்லுல 4 மணி நேரம் 24 மணி நிமிடம் ஓடி ஸ்பேஸ்ல ஓடிய முதல் பெண்ணுன்னு பேர் வாங்குறாங்க. 2012 நவம்பர் 18 ரிட்டர்ன் ஆகுறாங்க. அகைன் 2024 ஜூன் 5ல போறாங்க. ஒரு வாரத்துல திரும்ப வேண்டிய விண்கலம் ஒரு சில ப்ராப்ளம்ல லேட் ஆகி இப்போ உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் கிடைச்ச ஒவ்வொரு படிக்கல்லையும் வெற்றிகளாக மாத்திருக்காங்க. சோ எங்க சேனல் சார்பா சுனிதா வில்லியம்ஸை இன்ஸ்பயரா வச்சு ஒவ்வொரு உமன்ஸும் சாதிக்கணும்னு வாழ்த்துறோம்.